சுரா நீ மீன் வளசிட்டு இருக்க? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதான். நான் வேணா ஒத்தசைக்கு வரட்டுமா? ஃப்ரீயா தான் இருக்கேன். ஃப்ரீயா இருக்கியா? ஏண்டி சும்மா போக மாட்டேன். சுரா நீ எந்திரிச்சு உள்ள வாப்பா. இந்த வரமா. இங்க பாரு, ஒரு வயசுக்கு வந்து ஆம்பளைய அநியாயத்துக்கு கோழி கொஞ்சம் கூண்டில் போட்டு வளர்க்குற மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு வர. ஒரு நாளைக்கு பாரு, குஞ்ச கூண்டோட தூக்கிட்டு ஓடிடுறேன். என்ன சொரா, நான் வேணா மிளகா பொடி கொண்டு தரட்டுமா? அதெல்லாம் வேஸ்ட்டுக்கா. அரைச்சி வச்சதான் டேஸ்ட்டு. அதுவும் அம்மி அரைக்கிறது, ஆட்டுக்கல்ல மாவு அரைக்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அப்போதான் பாடி ஸ்லிம்மாக சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கும். அதை விட்டு இப்படி எப்போ பார்த்தாலும் ரெடிமேடு மிளகா பொடி, ரெடிமேடு இட்லி மாவுன்னு நோகாமல் நோம்பு கும்பிட்டுட்டு உட்காந்து டிவி சீரியல் பார்க்குறது. அதுவும் கரண்ட்டு கட் ஆனாலும் மெழுகுவத்தி ஏற்றி வச்சு வெறும் டிவியை பார்க்குறது. அப்புறம் உடம்பு இப்படி தான் இருக்கும், மேம்பால தூண் மாதிரி. ஏய் சரி சரி விடுக்கா. அப்புறம் என் மாமா மச்சானுங்க, உங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கு சோறு போட்டு வளர்த்தியா இல்லை உரம் போட்டு வளர்த்தியான்னு என் கூட சண்டைக்கு வர்றது. சிரிக்கப்படாது, சிந்திக்கணும். சரி சுரா, நான் வரேன். தீப்பெட்டி எங்க மா? என்ன ஏன் இப்படி காய்ச்சி அடிக்குன்னு சாப்பிடாம இருக்கக்கூடாது. சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்பு வரும். போதுங்க போதுங்க, சாப்பிடுங்கம்மா. நீயும் போட்டுக்கையா? நான் போட்டுக்கிறேன், சாப்பிடுங்க. அண்ணே என்னம்மா? உங்க அப்பா ஒரு மாசமா கடலுக்கே போகல. ஆமா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பொய்ன்னு. அவர் தினமும் குடிக்கிறாரு. குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கந்து வெட்டிக்காரங்கிட்ட அடகு வச்சுட்டாரு. நாங்க எங்கேன்னு வேலை பார்த்து 5-10ன்னு சம்பாதிச்சு ரேஷன்ல அரிசி வாங்கி குழந்தைங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கேன். கடைசியில ரேஷன் கார்டையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டாரு. கார்டு இல்லாம ரேஷன்ல அரிசி வாங்க முடியலன்னு குழந்தைங்களும் நானும் 2 நாளா பட்னியா கிடக்குறோன்னு. உன் புருஷன் எங்க இருப்பான்? அந்த கந்து வட்டிக்கார வீட்டுல. உட்காந்து சாப்பிடுமா? வேணாண்ணே. பரவாயில்ல, உட்காந்து சாப்பிடுமா. வாமா உட்கார். அம்மா, என்ன பெத்த தாயே நாகம்மா, ஓம் புள்ள அம்பரலா 18ஆம் ஆண்டு படகு போட்டிக்கு புறப்பட்டம்மா. இந்த பிள்ளைக்கு இடுப்பே வலிக்காம துடுப்பா இருந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று வீர திருமணாக வெற்றி நடை போட்டு உன்னை வந்து மீட் பண்றதுக்கு நீதான் தாயே அருள் புரியணும். அருள் புரிவாயே அம்மா. டேய் டேய், ஏன்டா அப்படி குலைக்கிறீங்க? குலைக்கலண்ணே, குலவ குலவ வெற்றி குலவனே. ஓஹோ, என்னடா அடிது? அடிக்கிற அடியில் தாரத்தப்பட்டைகள் கிழிந்து தாறுமாறாக தொங்க வேண்டாமா? கிளியுங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அன்பார்ந்த பெரியோர்களே, மைக்க மாத்தி பிடிச்சா எப்படா கேட்க? எடுபட்டவள. சாரிண்ணே. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அனுமந்தை வாழ் குப்பத்து குடிமக்களே, இன்று நடக்க இருக்கின்ற 18ஆம் ஆண்டு படகு போட்டிக்கு அண்ணன் அம்பர்லா அவர்கள் கிளம்பிட்டாரு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அண்ணனுக்கு ஆரத்தி எடுத்து மாலை மரியாதை செய்வோருக்கு தலா 50 ரூபாய் பரிசு. காசு எப்படா சொன்னானு? சாரிண்ணே, புலாவா வந்துருச்சு. பதட்டத்துல சொல்லி தொலைஞ்சிட்டேன், கொடுத்துருங்கண்ணே. காசு எங்கடா இருக்கேன்ட்ட? ஏண்ணே கவலைப்படுறீங்க? நேத்து உங்க வீட்டுல இருந்த வளையெல்லாம் கொண்டு போய் வித்துட்டேன். வளைய வித்துட்டியா? யார கேட்டா வித்த? நான் சொன்னீங்களே. அது போதையில சொன்னதுடா. எப்படியோ சொன்னீங்களா? மவனே பங்கன் முடிட்டும்டா உன்னை. காசு காசு குறா 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 தானே போடு. அடுத்து வா. ஏய் கபடில தீய வச்சிராடி. அப்படி போடு. ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏண்டா
படகு போட்டு இங்கதானே? ஆமா. அது என்ன அங்க ஏன் போட்டு மட்டும் நிக்குது? போட்டிக்கு வர வேண்டிய போட்டு எதையுமே காணா. என்ன அப்ப நீங்க அண்ணன் போஸ்ட். அது என்ன போஸ்டர்? உங்களோட போட்டி போட பயந்துக்கிட்டு ஒருத்தனுமே வரலனே. அப்ப நீங்க தானே அண்ணன் போஸ்ட். கப்பு பூரா உங்களுக்கு தான். ஓஹோ, கதை அப்படி போயிருச்சா? சரி, கப்பு யார்கிட்ட வாங்குறதுப்பா? நம்ம ரெஃபரிட்ட தான். எங்க இருக்க ரெஃபரி? தூங்குறாருல நம்ம தர்மகர்த்தா, அவர்தான் நமக்கு ரெஃபரி. டேய், அவன் காது கிழின மாதிரி பட்டைய கலக்கிடா. கப்ப கொடுக்காம தூக்கத்தை பாரு. டேய் ரெஃபரா, பாட்டு பாடுங்க. டேய் ரெஃபரி, டேய் எந்திரியா, இறங்கி ஆக்கல. நல்ல கடல் தவளை மாதிரி. ஆமா, என் கூட போட்டி போட பயந்துக்கிட்டு எவனுமே வரல இல்ல. அப்ப நான் தானே வின்னரு. டீசெண்டா கப்ப கொண்டாந்து வீட்டுல கொடுக்காம நல்லா தின்னுபிட்டு செனத்தவளை மாதிரி படுத்து கிடக்குற. என்ன கேட்ட? கப்ப குடியா, கப்ப கப்பா கேட்ட. யோ, என்னையா கப்பு கேட்டு அப்பு விடுற? பின்னடா. டேய், போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணிடா. சாயங்காலம் 6 மணியா? அட பாவிகளா, சாயங்காலமா வந்திருக்கேன் நானு. ஆமா, காலையில 6 மணிக்கு வர வேண்டியவே போட்டி எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்கன்னா கப்பு வர வழியில மக்கள் பூரா மாலை மடுவு ஆராத்திலாம் எடுத்து வர வைத்தாங்க. அது லேட் ஆகி போச்சு. அதுக்காக நான் வரக்குள்ள போட்டிலாம் முடிச்சு கப்ப கொடுத்துருக்க. நீ இதெல்லாம் எப்படி செய்யற வேலை? நீ ஜெயிச்சு போகும்போது இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை. அதை விட்டு நீ வரும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தா உனக்கு கப்பா கொடுப்பாங்க. இந்த பாரு, 18 வருஷமா நான் வர்றதுக்கு முன்னால போட்டியை முடிச்சு கப்பே தராம ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம இங்க இருந்து போக மாட்டேன். 12 வருஷமா நீயும் சாயங்காலமா வந்து கப்புக்கு பிடி கேட்டு என் உயிரை வாங்குற. ஒரு கப்பு கேட்க கூடாது, ஒரு உப்பு கேட்க கூடாது. என்னடா அம்பர்லா, 10 நாளா கடல் பக்கமே ஆள காணோம். அதான்ப்பா, எனக்கு தண்ணியில கண்டோம்னு சொன்னல, அதனால வேற வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன். வேலை கிடைச்சுதா? கிடைச்சிச்சு. நான் தான் கிளம்பி வேணான்ட்டேன். ஏன்? வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? ஏண்டா தண்ணியில கண்டோம்னு சொல்லிட்டு திரியிறியே, இந்த குளிக்கிற தண்ணி மற்ற மேட்டர்லாம் எப்படி? அந்த தண்ணி வேற, இந்த தண்ணி வேற இல்லப்பா. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். யாரு? வலைய புடுறா. வலைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியுற மாதிரியே இருக்கு. கடல் கண்ணிக்கு கால் இருக்காதரா, வாலு தான் இருக்கும். எது? எப்பா மேக்கப் போடுதுப்பா. ஒருவேளை நடிகையா இருக்குமோ? ஆமாவா, நடிகைதான். நடிகைதானா? பேர் என்ன? கேஆர் விஜயா. ஏப்பா கேஆர் விஜயா நாங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? லேட்டஸ்டா அப்படின்னா ரீமேக்கா? ஆஹா, ஹெட்டு ஸ்மூத்தா டேன் ஆகுது. இங்கப்பா, அடடா, இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில என்ன ஒரு காஸ்ட்லி சுமல் மணக்குதையா. எங்களுக்குலாம் மணக்கலையே. அதுக்கெல்லாம் மூக்குல சொரணை இருக்கணும். ஏன்? நார்மலா இருக்கிற மனுஷனுங்களுக்கு நாக்குல மட்டும் தான் சொரணை இருக்கும், முட்டாளுங்களுக்கு தான் மூக்குல சொரணை இருக்கும். அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குதுப்பா. சுரா, அந்த பொண்ணு நம்மளை பார்த்து வருதுப்பா. நம்மளை பார்த்து வரலடா, அம்பர்லா பொண்ணே தான் பார்த்து வருது. என்ன பார்த்து வருதா? என்னையும் பார்த்து வருது. இந்த மாதிரி சிகப்பா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் கருப்பா இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தா ஒரு வெறி வருமா? வெறியா? என்னப்பா சொல்ற? ஐயோ சுரா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த பொண்ணு என் பக்கத்துல வந்து திடீர்னு என்ன பார்த்து ஐ லவ் சொல்லி ஒரு கிஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்க, நீ மனசு உடைஞ்சு மூஞ்சில தாடிட்டே வச்சிடக்கூடாது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. நினைத்தேன் வந்தாய். ஏப்பா என்னப்பா நேரம் இப்படியே வந்து அப்படியே யூ டர்ன் பண்ணி போகுது? நல்லா தானே இருக்கேன். ஐயோ, அப்பத மாதிரியே டர்ன் பண்றானே. ஓ கடல் மம்மி, ஓ சாரி. ஓ கடல் மாதா, இந்த அபலையை ஏத்துக்க. ஏப்பா என்னப்பா ஐ லவ் சொல்ல வந்தா கடலுக்குள்ள சாக போறாப்பா? ரெண்டு ஒண்ணு தான் விடு. ஐயப்பா விளையாட்டா பேசாம அந்த பொண்ணை காப்பாத்தியா? இங்க பாரு, ஒரு பொண்ணோட உசுரை பத்தி என்ன மாதிரி இளைஞனுக்கு தாப்பா தெரியும். ஏய் வலை பின்னணும்டா. வலை எப்ப வேணாலும் பண்ணலாம்ப்பா, ஆனா ஒரு பொண்ணோட தற்கொலையை தடுக்கணும்ப்பா. அது இந்த மாதிரி ஐஸ்கிரீமுக்கெல்லாம் காப்பாத்தி ஆகணும். போ போய் அள்ளிட்டு வா. ஏய் ஏய் இந்த பொண்ணு, ஏய் கேர்ள் ஸ்டாப். என்ன விடுங்க, நான் சாக போறேன். ரமேஷ் இல்லாம என்னால வாழ முடியாது. ஓ லவ் ஃபெயிலியரா?
ஐயோ வாமா. என்ன விடுங்க. ரமேஷ் இல்லாம என்னால வாழவே முடியாது. நாமா ஒரு ரமேஷ் இல்லனா ஒரு சுரேஷ், சுரேஷ் இல்லனா ஒரு தினேஷ், தினேஷ் இல்லனா ஒரு கணேஷ். நீ வா. அப்படி இல்ல என் மனசை மாத்திக்கவே முடியாது. ரமேஷ் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம். என்ன விடுங்க. என்ன அந்த புள்ளிய குட்டி தண்ணிக்குள்ள போயிட்டா? வந்துட்டா. என்னமா? ஹலோ ஏ பொண்ணே. ரைட்டு போட்டான்ல. ஏன்டா டேய்? ஐயப்பா மண்ணு. என்ன எக்ஸிபிஷனா காட்டிக்கிட்டு இருக்காங்க? யாரா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. யாரு? ஆம்புலன்ஸ்ல ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு முதலுதவி பண்ணணும் தம்பி. முதலுதவியா? அது எப்படி தம்பி? இந்த மாதிரி கடல்ல விழுந்தவங்க நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க. அதனால வயித்துல இப்படி கைய வச்சு அமிக்கி 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 அமிக்கி. யோ இப்படியே அமைக்கிட்டு இருந்தா குடல் வாய் வழியா வெளியே வந்துறியா? மேலே சொல்லு. இப்படியே அமுக்கிட்டு இருந்தா குடிச்ச தண்ணி எல்லாம் வாய் வழியா வெளியில வந்துரும். அமுக்குங்க தம்பி. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கணும். வாங்கணும். கடமன் வந்ததுக்கு அப்புறம் கூச்சப்படக்கூடாது. அமுக்குங்க தம்பி அப்படின்றீங்க? ஆமா ராஜா. சரி பெரியவங்களா சொல்றீங்க, அமிக்கிருவோம். என்னய்யா இந்த புனிதமான காரியத்துல என் பங்கு இருக்கணும்னு அடி மனசு பிராண்டதுப்பா. இருக்கலாமா? சரி நான் ரைட் ஏரியாவை கவர் பண்ணிக்கிறேன், நீ லெஃப்ட் ஏரியாவை கவர் பண்ணிக்க. ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? கூட்டா சேர்ந்து உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற தண்ணிய வெளியே எடுக்க. கூட்டா சேர்ந்து தண்ணி எடுக்கிறதுக்கு இதென்ன குடி தண்ணி கிணறா? அப்படி இல்ல. சரி படுமா. முதலுதவி பண்ணணும்ல. அடி செருப்புட்ட. அதான் எந்திரிச்சு குத்துக்கிற மாதிரி உட்கார்ந்துருச்சா? மறுபடியும் நான் முதலுதவி. ஏய் என்ன எதுக்கே காப்பாத்துன? ஓம் பேச்சை கேட்டு தானே போய் காப்பாத்தினேன். எனக்கு தேவையாடா அந்த அசிங்கம். ஏய் மிஸ்டர் என்கிட்ட பேசு. மறுபடியும் பாத்தியாடா? இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். தள்ளுங்க தள்ளுங்கப்பா. என்னையா கூட்டம் இங்க? யாருப்பா அந்த கார்ட்டூனு? அதானே யாரவே? பூர்ணிமா என்னம்மா இப்படி அவசரப்பட்டியே? உன்னோட ரமேஷ் வந்துட்டாமா? ரமேஷ் வந்துட்டானா? அம்மே ஓ இவருதான் ரமேஷா? பையன் சூப்பரா ஆகுறானே. இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கலன்னா ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது நியாயம் தான்ப்பா. எங்கடா போனச்சலாம்? இமேல என்ன கோவம்? டேடியும் டாகும் ஒரே மூஞ்சா இருக்கே. என்னமா பிரிஞ்சு போன மகளும் மருமனும் ஒண்ணு சேர மாதிரி நீ என்னமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? போயா ஜு ஜு இதுல ரமேஷ்ங்கிறது யாரு? என் பொண்ணு கொஞ்சிட்டு இருக்காளே அவன் தான் ரமேஷ். அப்போ பக்கத்துல இருக்கிறவரு? அது என் கசின் ஜிம்மி. பாத்தியாப்பா, நாய்க்கு மனுஷன் பெரிய மனுஷனுக்கு நாய் பெரிய வச்சிருக்கான் பாரு. நல்ல ஃபேமிலி இல்ல? குட் ஃபேமிலி. என்னடா நம்பர்ல ஜாலியா நந்து வர? ஜாலியா வர்றனா? ஏப்பா இந்த கோலத்துல வருது உனக்கு ஜாலியா தெரியுதா? அப்ப ஜாலியா இல்லையா? விடு. நில்லுப்பா. இப்படி கட்டுக்கிட்டுமா வரனே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியாடா நீ? சரி கேப்போம் என்ன ஏது. இதுக்கு நீ கேட்காம இருக்கலாம்டா. நில். சரிப்பா கேக்குறேன். கேளு. அது நான் கையில கட்டு கால்ல கட்டு விரல்ல மோதிரம். எங்க அடிச்சாங்க, எத்தனை பேர் அடிச்சாங்க, எத்தனை நாள் வச்சு அடிச்சாங்க? ஆசை 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 உங்களுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லி தொலையா, ஆர்வமா இருக்குல்ல. என்டர்டைன்மெண்ட்டுக்கு எப்படி அலையறாங்க. சினிமா படம் பாத்துக்கிட்டா இன்ட்ரோல தம் அடிக்கலாம்னு வெளியே வந்தேன். வந்த இடத்துல தாறுமாறா கீழே விழுந்து கைய காலெல்லாம் உடைச்சுக்கிட்டா. ஸ்டாப். தியேட்டர்ல இருந்து வெளியே வந்து தாறுமாறா விழுந்தியா? அதுக்கு இவ்வளோ காயம்? என்னமோ மாடியில இருந்து விழுந்த மாதிரி சொல்ற. ஐயோ மாடியில இருந்து விழுந்திருந்தாலும் ஓரளவுக்கு தாண்டா அடிபட்டு இருக்கு. ஓடுற பஸ்ல இருந்து விழுந்துட்டா. பஸ்ல இருந்து விழுந்து தொலைச்சிட்டு. புரியலையேடா. புரியலையா? படம் பார்த்தது பஸ்லப்பா. ஐயோ வெளியே வந்து விழுந்ததுக்கு பின்னாலதான் தெரியுது
தெரியுது தியேட்டர் நினைச்சு நான் மட்டும்தான் இறங்கி இருக்கேன். ஆனா போடா சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்னமா பிஎஸ்சி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா பேய் யாரு? அதே காரு, அதே பொண்ணு, அதே மேக்கப். ஹாய் ஹலோ. அதே மாதிரி யூ டர்ன் பண்றாப்பா. என்ன இப்படி அடிக்கடி கிளம்பிட்டா? ஓ கடல் மாதா, இந்த அபலியை ஏத்துக்கோ. அதே தற்கொலை. யப்பா அந்த பொண்ணு இன்னைக்கு தற்கொலை பண்ண போதுப்பா. சுரா போய் காப்பாத்துறா, காப்பாத்து. ஐயோ பாவம். ஐயோ என்ன ராஜா தெரியல. எதுக்குடா எதுக்கு காப்பாத்துறது? ஏகப்பட்ட கட்டு முட்டுமா அலையறடா. அடிச்சாரா அடிச்சாத. போன வாட்டி காப்பாத்துறதுக்கு ஏன்டா காப்பாத்துறேன்னு வந்து கேக்குறேன். இல்ல விளையாடுறீங்களா? போடா போடா போ போய் காப்பாத்து காப்பாத்து போ. போயிடுடா. ஆனா நீ ரெண்டு பாடியை தூக்க வேண்டியிருக்கா. சொன்னா கேளுடா. இங்க பாரு, என்ன நீ எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். உனக்கு அந்த பெர்மிஷன் தர்றேன். ஆனா இப்போதைக்கு இந்த பொண்ணை காப்பாத்து. அங்க போய் தாப்பறடா தாப்பறடா. போப்பா ஓடிச்சல. அண்ணன் எப்ப வேணாலும் அடிக்க. போ அண்ணன்டா. நான் ஒரு ராஜா ஓடு. ஐயோ 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 ஐயோ. ஹலோ ஹலோ இல்லம்மா, என்ன விடுங்க, என்ன விடுங்க, எனக்கு வாழ பிடிக்கல. அட இல்லம்மா. ஏன் ரமேஷ் மறுபடியும் ஓடி போயிட்டானா? இல்ல வேற என்ன? நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அந்த பையனை லவ் பண்றானா இல்லையான்னு தெரியல. அதான் அந்த பையன் கிட்ட போய் உன் லவ் சொன்னியா? ஐயோ அதை மறந்துட்டேன். லூசு லூசு. முதல்ல அந்த பையன் கிட்ட போய் லவ் சொல்லு. ஒத்துக்கலன்னா வந்து கடல்ல குதி. அப்ப அந்த பையன்ட்ட இப்பவே சொல்லிடுறேன். சுரா ஐ லவ் யூ. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீங்க வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? என்னைய வச்சு காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையே. 2 நாள் என்ன பார்த்துருப்பேன். எதை வச்சு? அது எப்படி சொல்றது? எனக்கு எப்படிலாம் ஒரு ஹஸ்பண்ட் வரணும்னு நினைச்சேனோ அதே மாதிரி நீங்க இருந்தீங்க. உன்னை பார்த்தா 5 வயசு குழந்தை ஐஸ்கிரீம் அடம் முடிக்கிற மாதிரி இருக்கு. என் நிலைமை புரியுது புரியுது. நீ பணக்காரி, நான் ஏழை ஃபிஷர்மேன், அதானே? வேற என்ன? ஓ, எங்க அப்பா அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னா எங்க அப்பா பத்தி கவலையே பட வேண்டாம். அவர் ஒரு டம்மி பீஸ். என் விருப்பத்துக்கு மாறா எதுவுமே செய்ய மாட்டாரு. இதை பாரு, என் பிரச்சனை அது இல்லை. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. ஓ ஓ கிளம்பி போ. அந்த புள்ளைய தூக்கிட்டு எங்க போனா? ஒருவேளை கடலை தாண்டி போயிட்டானோ? கணிக்க முடியல. அம்ப்ரெல்லா, ஏன் என்ன நீ மட்டும் வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும். என்ன பேசணும்? என் மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் உன் ஃப்ரெண்ட் கிட்ட கொட்டிட்டு வந்துட்டேன். அத இப்ப யார் கேட்டா? இருடா, ஏன் பொங்குற? டாவா நம்பர் 15 9th Cross Street, ராஜா அண்ணாமலைபுரம். என்ன சொல்ல வர நீ? இது எங்க வீட்டு அட்ரஸ். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லணும். அப்படி 12 மணிக்குள்ள வரலன்னா 12:01க்கு என் வேலையை காட்டிடுவேன். என்ன வேலையை காட்டுவ? இவ்வளவு தூரம் கடலுக்கெல்லாம் வரமாட்டேன். இது ரொம்ப லாங். என் வீட்லயே சூசைட் பண்ணிப்பேன். செய்யி செய்யி. இவ்வளவு நாளைக்கு வந்து எங்க உசுரை வாங்குறதுக்கு நீ அங்கிட்டே போறது மேலு. அத எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற நீ? காரணம் இருக்கு. என்ன காரணம்? நான் சாகறதுக்கு முன்னாடி என் சாவுக்கு காரணம் நீதான்னு 16 பக்கம் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். அடிச்சனா யார்கிட்ட? உன் சாவுக்கு காரணம் அவன் தான் எழுதி. என்ன எதுக்கு எழுதி வைக்க நீ? அவர் பாவம். இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் நீதான் சூட்டபிளான ஆளு. நான் சூட்டாவனா? இங்க பாரு, காப்பாத்த சொன்ன நானே உன்னை தூக்கிட்டு போய் கடலை போட்டு கொண்டு விடுவேன். பீ கேர்ஃபுல். நீ ரொம்ப பேசுற. ஆளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. இல்லன்னா நான் மேல போயிடுவேன், நீ உள்ள போயிடுவ. 16 பக்கமா? அடி பாவி, அரை பக்கம் கிடைச்சாலே ஒரு பக்கத்தை எடுத்துருவாங்களே. இவ 16 பக்கம் போறா. பாடி தாங்குமா? வில்லங்க காரேறி கடல் வரைக்கும் வருதடா. கடல் வரைக்கும் வருது. நான் என்ன வந்து சுரா சுரா.
என்ன ஆடுகளை மேய்க்கிற மாதிரி நாய்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க? என்னது நாய் பேய் செக்யூரிட்டி எப்படி உள்ள போறது? இதுக்காகவா உன்னை போராடி கூட்டி வந்து நம்ம போயிட்டு அந்த பிள்ளை செத்துருவாப்பா. அதுக்கு முன்னாடி நம்மள கொண்டுருவாங்கப்பா. இருப்பா இருப்பா, நான் உன்னைய அந்த சைட்ல கூட்டி போறேன்ப்பா. என்னை நம்பு. உன்னைய நம்பி நம்புப்பா. வாப்பா வா. போ போ. என்ன வாப்பான்ற போப்பான்ற? என்ன வரவா போவா? ஐயோ அந்த பக்கம் போப்பான்னு சொன்னப்பா. வாப்பா. ஏன் போடி குட்டி எப்படி போட்ட மாதிரி ஏனிய பாம்பன் பாலம் மாதிரி. ஏற்பா ஏற்பா வேமா யாரு? என்னப்பா என்னாச்சு? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஏப்பா ஒரு பொண்ணோட உசுரை காப்பாத்துறதுக்கு எம்பிட்டு போராடுறேன். இப்பவாவது என்னை பத்தி உணர்றீ? ஏற்பா ஏறி போய் காப்பாத்து. டைம் ஆச்சு போ. யாரு? என்ன என்னப்பா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஒரு பொண்ணோட உசுரு. இருக்கட்டும்பா இருக்கட்டும், நீ வேமா போ. டைம் ஆகுது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆமால போ போ. இப்ப என்ன? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப அதெல்லாம் வேணாப்பா. முதல்ல போ 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 போ. என்னைய வித்து இன்னைக்கு பூரா வாழடா மகனேன்னு வாழமீனா பார்த்து சம்பாரிச்சு கொடுத்த காசு 2000. என்னமோப்பா, அதுக்குன்னு ஒரு முகராசி அமைஞ்சிருக்குல்ல. பையில வச்சிருக்கிறத கண்டு வெட்டிக்காரன் பார்த்தான்னா அப்படியே கவிட்டு போயிடுவான். இதை பேசாம பள்ளத்தாக்கில் பதுக்கி வச்சிருது நல்லது. அங்க பாருங்க. என்ன போலீஸ் ரவுண்ட் பண்ணுது? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? சும்மா தானே சார் வந்துக்கிருந்தேன். சும்மா வந்தாலும் தனியா வந்தல்ல சார். லாஜிக் தப்பா இருக்கு. லாஜிக் பத்தி நீ பேசாதயா. ஆமா என்ன வச்சிருக்க? செயின் வாட்சி மோதிரம் எல்லாம். இவ்வளவு வச்சிருக்கியா? எல்லாம் சேட்டு கடையில வச்சிருக்கேன். என்னையே அவன்கிட்ட போய் அன்னசரியா பேசிக்கிட்டு லத்திய கொடு. இந்தாங்க. விழுந்துருச்சா? சார் சார் பணம் இருக்கு சார். எவ்வளவு இருக்கு? 2000 ரூபா இருக்கு. ஏது இந்த பணம்? உழைச்ச காசுங்க. உழைச்ச காசை ஒளிச்சு வச்ச நீ. ஏங்க எங்க பார்த்தாலும் முள்ள மாதிரி முடிச்ச வைக்க பிராடு பித்தாட்டம் வண்டிப்பறி இப்படி எல்லாம் இருந்தா அப்படிங்க பயிர் வைக்க முடியும். அப்ப ஐயா கிட்ட வந்து ஓம் பணம் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிட்டு போ. இது நல்ல போலீஸ் கலகல. மரியாதை இறக்கி விடுங்க. நான் வீட்டுக்கு போய் மறுபடியும் கடலுக்கு போறேன். ஐயா இவன் தான் அக்யூஸ்ட். கையில நிறைய பணம் வச்சிருக்கான். கேட்டா சரியான காரணம் சொல்ல மாட்டேன்றான். ஏயா ஐயா ஐயா நான் அப்ப இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன். யாருமே காணா. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அம்மா அப்பா ஏன் இந்த பொண்ணு எப்ப பாரு மேப்பாரியா பாத்துக்கிட்டே கீழே பாரியா. என்ன ஐயா ஐயா 6 வயசு பிள்ளைய காட்டுறியே? இந்த உலகத்துல போலீஸா? இந்த மாதிரி போலீஸா என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே. கான்ஸ்டபிள் அப்ப அந்த ஜீப். ஐயோ ஐயா கோவப்பட்டாரே. ஏய் வாங்க. என்ன என்ன உன் டவுட்? எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. நாங்க உன்ன சந்தேகத்துல பிடிச்சா நீ எங்களை சந்தேகப்படுறியா? இவங்கிட்ட எவ்வளவு அக்சஸ் பண்ணீங்க? 2000 ரூபாய் சார். 2000 ஓவா வச்சிட்டு போலீஸ் மேல சந்தேகம். நன்றி ஃப்ரூட். ஏய் நீ என்ன பண்ற? நேரா ஸ்டேஷன்ல வந்து இது உன் பணம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிட்டு போ. ஏன் பணம் தாங்காது? டேய் பேசாதே வாயில குத்துறேன். என்ன தூக்கிட்டு போய் சீட் வைக்கறீங்க? அத சொல்றாங்க செய்யயா. உங்க தாயா சொல்றாரு. யார சொன்னே தூக்கியா? இங்க பாரு. என் பணத்தை எடுத்து என்னைய தூக்கி சொல்றது ரொம்ப ஓவரா இருக்காமா. ஊரங்க மேல காசு கொடுங்க. ஒரு அதிகாரி இப்படி நடக்க கூடாது சொன்னா நீ வண்டி அடியா. ஏய் கையடியா. அட பாவிகளா, என்ன இவ்வளவு பரபரப்பா வந்து பணத்தை அடிச்சிட்டு போறாங்க? எது ஏமாந்துட்டம்மா? என்ன இப்ப போன அதே பச்சை சிப்பு திரும்பி வருது? இவன்லாம் நாடகத்துல போலீஸ் வேஷம் போட்டா கூட எவனும் நம்ப மாட்டான். இவன் ஒரு டுபாக்கூர். டுபாக்கூரா? இவனை நம்பி நீ பணம் கொடுத்தியா? நினைச்சேன் சார் நினைச்சேன். என்னடா ஆளை பார்த்தா சின்ன புடிச்சா இருக்கானே, ஜிபி வேற பச்சையா இருக்கானே சந்தேகப்பட்டேன் சார். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் இந்த மாதிரி ஆளுங்க ஏமாத்திட்டு அலையறாங்க. அதனால தான் பொதுமக்கள் சட்டம் சரியில்லை ஒழுங்கு சரியில்லைன்னு போலீஸை கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, எவ்வளவு பணம் கொடுத்த நீ? ஓ அதை கேக்குறீங்களா? இருந்த 2000 புடிங்கிட்டாங்க சார். உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? என்ன ஒரு டைப்பா கேக்குறாங்க? சரிங்க சார், எங்க அம்மா சத்தியமா 2000 ரூபாய் கொடுத்தேன் சார். அவன் 2000ங்கறா, நீ 130ங்கற. சார் 130 தான் சார் கொடுத்தாரு. டேய் கொன்னுடுவே வடுவா. உயர் அதிகாரிட்ட உண்மையை பேசுற ராஸ். டேய் ஒரிஜினல் போலீஸ் வரதுடா, வாங்கடா ஓடிடா. ஒரிஜினல் போலீஸா? அப்ப இப்ப வந்தவங்க டுபாகுரா? எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். டேய் நில்டா. ஏண்டா
எங்களை பார்த்தா உனக்கு அவ்வளவு வீக்கா தெரியுதா? நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? பின்ன என்னடா, அன்னைக்கு ராத்திரி மாடியில ஏணியை போட்டு திருட போனேன். ஏதோ சுறா சொன்னதுக்காக உன்னைய விட்டேன். இன்னைக்கு பகல்ல ஏணி எடுத்துட்டு திருட போறியா? சும்மா நீங்களா ஒரு முடிவு எடுத்து பேசுறவங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஏணி வச்சிருந்தா திருடு அர்த்தமா? ஊரமேற காண்டி ஏணியோட போயிருக்கா? ஆமா, மொத்தம் எத்தனை அக்கிச்ச குட்டி வந்தீங்க? 2 பேரு. அதுல ஒருத்தர் வர்றான் பாருங்க. டேய் இங்க பாரு, இவன் ஒரு என்கவுண்டர் கேஸ். ஓடுறவனை நாங்க பிடிச்சிட்டு வர வரைக்கும் இவனை நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்படி விட்டா உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவோம். ஆத்தி கிட்டக்க வரானே. எதுக்கு இப்படி மூஞ்சிய உரசிக்கிட்டு சுத்துறா? ஐயோ, நம்மளை பார்த்தவன இவன் மனத்துல என்ன தோணுதோ? நீ என்ன பாத்துக்க போறியா? நான் எப்பங்க சொன்னேன்? அவங்களா டிசைட் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன ஏன்டா என்ன குறுகுறுன்னு பார்த்த? ஐயோ, நான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பயந்து பாக்குற பார்வை சார். அதை கண்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் பயப்படுறேன்னா 3 கொலை பண்ணிருக்கேன்டா. சார், உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு விஷயத்துல ஒற்றுமை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னடா? உங்க கிருதாவும் என் கிருதாவும் ஒரே மாதிரி இருக்குல்ல? எந்த பிட்ட போட்டாலும் பைபிள்ல டைவர்ட் ஆக மாட்டேங்கிறாரு. அந்த ஏணி எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வா. ஓம் பின்னால வரவா? என்னப்பா? ஏணியை தூக்கி தூர போடுறா. ஏணியை தூக்கி தூர போடுறா. இதை நான் அங்கேயே போட்டு பண்ணல. 1/2 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். போட்டாச்சுப்பா. ஒரு டீ சொல்லு. ஏய், அதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கு. ஏப்பா, ஒரு டீ கொடுப்பா. அதுக்கு மேல குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. இந்தா. இந்தப்பா தண்ணி. நீ சோறு தானே திங்கிற? அப்கோர்ஸ். கையில் விலங்கு போட்டுக்கு கையில் கொண்டு வந்து கொடுக்குற. வாயில ஊத்துறா. அது இந்தப்பா. சுட்டுச்சா? பொறுமையா டீல் பண்றதா? ஏன் கோவப்படுற? அழகா இறங்குது. போதும், ஒரு சிகரெட் வாங்க. எப்பா சிட்டு ஒன்று கொடுப்பா. என்ன ஸ்டைலா இருக்காரியா? பத்த விடா. பத்த வைக்கணுமா? இந்த கயிறு இருக்கு. குடிச்சிருச்சு. தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு புழுக்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. எடுத்து விடா. எடுத்து வைக்கவா? ஏப்பா, மூக்குல போக விடல. நான் என்ன வித்தியா காட்டுறேன்? ஐயோ, சிக்கிட்டமே. போயிடா. போதும்பா, மீச்சையில தீ பிடிச்சிட போகுது. கீழே போட்டுவோம், காலில் அமுத்துறா. அதையும் நான் தான் அமுக்கணுமா? என் காலையும் அவளுக்கு மாட்டிருக்கேன். அமுக்க வேண்டியதானே? வேற என்னப்பா அவனு? உனக்கு வருது. அதுக்கு ஓப்பன் த டோர். போடா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வேற ஆண்டதுக்கு ஓப்பன் பண்ணாமல ஓப்பனு. ஓப்பன் பண்ண முடியுமா? முடியாது. என்னடா 3 கொலை பண்ணா பெரிய நீ? நானும் பல கொலை பண்றதுக்கு பிளான் பண்ண வேண்டாம்டா. முடியாம தாண்டா இங்க இருந்து கிடக்குறேன். உருவத்தை பார்த்து இடப்பற வளர்த்துக்கிறேன். ஓப்பனு. இவ்வளவு நேரம் படாத படப்படுத்தி கடைசியா எங்க வர நீ? எங்கவே சார் எங்க விட்டு போன அந்த அஜிஸ்ங்க உன்னைய பாத்துக்க சொல்லிட்டு போனா என்னைய கேக்குறியா? காக்கி சட்டை போட உங்களே மதிக்க மாட்டேங்கிறான். கலர் சட்டை போட என்ன அப்படியே மதிப்பான்? நான் என்ன டிஎஸ்பியா? எங்கடா அவன்? ஓடிட்டாயா? ஓடிட்டானா? அதற்கிட்ட நீங்க ஒரு அஜிஸ்ட் ரெடி பண்ணி அவன் எங்க? அவனும் ஓடிட்டான்டா. அப்ப நானும் ஓடுறேன். சுரா என்கிற இவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். இவ்வளவு நேரம் ஏன் பேசாம இருந்தீங்க? ஐயா, சட்டம் ஒரு இருட்டறைன்னு நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஐயா. கொஞ்சம் அசந்தாலும் சமயத்தில் நீதிக்கே தண்டனை கிடைச்சிடும். அதனால கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துட்டா சும்மா திருப்பாச்சி அருவாவை தீட்டி வச்சது மாதிரி ஷார்ப்பா இருக்கணும் மகனைன்ட்டு என்கிட்ட அடிக்கடி சொல்வார் ஐயா. அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் பேசாம இருந்தீங்க? இவ்வளவு நேரம் அறிவால தீட்டிக்கிட்டு இருந்தேன் ஐயா. அறிவை தீட்டிக்கிட்டு இருந்தேன் ஐயா. ஐயா, நடக்காத எல்லாத்தையும் வக்கீல் சொன்னார். நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன். நடக்க போறதை நீங்க சொல்லுங்க. என்ன நான் சொல்றது? ஐயா, நானும் இன்ஸ்பெக்டர் ஐயாவும் ஏற்கனவே ஒரு வாட்டி சந்திச்சிருக்கோம் ஐயா. அந்த சந்திப்பை நான் வேணா மறந்துருக்கலாம், ஆனா ஐயா மறக்க முடியாது. இன்னைக்கு காலையில நான் குப்பத்தில் இருக்கும்போது ஐயா சீப்பில் வந்து இறங்கினார் ஐயா. இப்போ நீங்க பார்த்த கஞ்சா போட்டில் என் கையில கொடுத்து வித்து கொடுன்னாரு. அக்யூஸ்ட் போய் சொல்றா யுவர் ஆனர். என்னவோ பண்ணிட்டான்டா. கேப்ல எங்கேயோ ஆப்பு வச்சுட்டான்டா. ஐயா, இவ்வளவு நேரம் வக்கீல் ஐயா பேசும்போது நான் குறுக்க ஏதாவது பேசுறேனா ஐயா? எனக்கு கொஞ்சம் முழுசா பேச விடுங்க ஐயா. சொல்லுங்க.
அவர் கஞ்சா பொட்டலத்தை வித்து கொடுன்னு சொன்ன உடனே எனக்கு கையை காலெல்லாம் ஆடி போச்சு ஐயா. ஐயா ஒரு பொறுக்கி கஞ்சா விற்கலாம், ஒரு புறம்போக்கு கஞ்சா விற்கலாம், ஆனா ஒரு போலீஸ்காரரே கஞ்சா விற்கலாமான்னு கண்ணீர் விட்டேன், கதறி அழுத. அதுக்கு ஐயா சொன்னாரு, எங்க டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவோ நல்ல போலீஸ்காரங்க இருக்காங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காசுன்னு வந்துட்டா நான் கஞ்சாவி விற்பேன், கட்டின பொண்டாட்டியும் விற்பேன் அப்படின்னு ஐயா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர், கோர்ட்ல இப்படி தரக்குறைவா பேசக்கூடாது. ஐயா அவர் சொன்னதான் நான் சொன்னேங்க ஐயா. சரி விடுங்க, நான் மேட்ருக்கு வரேன். அவர் அப்படி சொன்னவன நான் சொன்னேன், இந்த ஒப்பற்ற கொள்கை உங்களுக்கு வேணா ஒத்து வரலாம், ஆனா என்ன மாதிரி ஒரு அப்பனுக்கு பிறந்தவனுக்குலாம் இது ஒத்து வராதுன்னு உடனே ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஐயா டாய், என் பேரு தாசு, சட்டமெல்லாம் என் கால் தூசு, இந்த கஞ்சா வித்து கொடுக்கலன்னா போட வேண்டாம் உன் மேல போய் கேசு, ஏ டண்டனக்கா ஏ டனக்கனக்கா அப்படின்னாருங்க ஐயா. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஐயா அந்த கஞ்சாவை கொடுத்து விற்க சொன்னதே இந்த இன்ஸ்பெக்டர் தான். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு கண்ணியமான போலீஸ் அதிகாரி மீது குற்றவாளி குற்றம் சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதாரம் இருக்கு. இப்போ ஒரு வீட்டில் போய் சோதனை போட்டீங்கன்னா கிலோ கணக்கில் கஞ்சா எடுக்கலாம். நோ நோ யுவர் ஆனர், அவன் பொய்ய சொல்லி கேஸை தசை திருப்புறான். அப்படியெல்லாம் நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டில் சோதனை போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அப்போ போலீஸ் நினைச்சா யார் மேலே வேணாலும் கஞ்சா கேஸ் போடலாமா? அதுக்கு மட்டும் உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கா? சொல்லுங்கய்யா. என்னை 15 நாள் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. 15 நாள் கழிச்சு நான் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? உங்களை விடுதலை பண்ணுவோம். அப்போ எந்த தப்புமே பண்ணாமல் 15 நாள் ஜெயிலுக்குள்ளே இருந்தேனே, அதுக்கு உங்கள் சட்டம் என்ன பதில் சொல்லும்? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு தெரிஞ்சா எவனும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டான், எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், இந்த சமூகமே என்னை ஒதுக்கி வைக்கும். அது உங்கள் சட்டம் என்ன பதில் சொல்லும்? என் படத்தை போட்டு இவர் நல்லவர், எந்த தப்பும் பண்ணல, தெரியாமல் இவர் மேலே பொய் கேஸை போட்டுன்னு போஸ்ட் அடிச்சு விட்டீங்களா? போஸ்ட்டு சாரி சொல்லுங்க ஐயா.